சேலத்தில் மாமூலாக ஆட்டுக்கறி கேட்டு தந்தை மகனை சரமாரியாக தாக்கிய புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 2 பேர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சேலம் பனமரத்துப்பட்டி அருகே உள்ள கம்மாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூக்குத்தி கவுண்டர் அன்னதானப்பட்டி காவல் நிலையம் அருகே கறிக்கடை நடத்தி வருகிறார். அங்கு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் பாலசுப்ரமணி அவ்வப்போது இலவசமாக கறி வாங்கி சென்றுள்ளார். விடுமுறை நாளான நேற்று மூக்குத்தி கவுண்டர் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி உட்பட 3 பேர் காவல் வாகனத்தில் வந்துள்ளனர். வாகனத்தில் இருந்தபடியே ஆட்டுக்கறி தருமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த பாலசுப்ரமணி மூக்குத்தி கவுண்டரை அடித்து வண்டியில் ஏற்றி வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக தெரிகிறது. இதையறிந்த காவல் நிலையத்திற்கு சென்ற மூக்குத்தி கவுண்டரின் மகன் விஜயகுமாரையும் போலீசார் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த மூக்குத்தி கவுண்டர், விஜயகுமார் ஆகியோர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் சிவபெருமாள் ஆகியோர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டனர். கறி கறி அதுக்கு முன்னாடி 2 கிலோ கொடுத்துருந்தேங்க. 10 நாள் ஆகிப்போச்சு. திரும்பி நேற்று 2 கிலோ கறி வெட்டுறா அப்படின்னு அப்படி இல்லைங்க மதிய காய் தேவையில்லைங்க அப்படின்னு இப்போ அடித்து வண்டி தூக்கி போட்டு படம் கொடுத்துட்டு அடிச்சுட்டாங்க. காலு இந்த காலையே அடி ஆப்ரேஷன் பண்ண காலு அப்புறம் அது கண்ணங்கண்ணமாக குத்தி கண்ணங்கண்ணமாக இதெல்லாம் பல்லுகள் நோவுது. கையில் தடியில் அடித்து கையில் நோவுங்க. அப்புறம் இன்னும் உள்ளே ஆட்சி அங்கே உள்ளே போய் கேஜன் தூக்கிட்டு போய் அங்கேயும் சும்மா குத்து அடிச்சு சும்மா தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிற அப்படிங்க. போய் கறி வெட்டிட்டு வா அப்படின்னாங்க. 2 கிலோ கறி வெட்டிட்டு வா அப்படின்னாப்புல. சார் அப்பயும் கறி எடுத்துகிட்டு பண்ணி காய்ச்சி கொடுக்குறோம். இப்போ நான் ஆடு சும்மா தராங்க, நாங்கள் எப்போத்தெல்லாம் சும்மா வெட்டி கொடுக்கறதுக்கு கறியும் இல்லை அப்படின்னு பின்னாடி திரும்பிட்டு இருந்தாங்க. என்னடா என்கிட்ட எகுத்து மதிக்காத என்னை எகுத்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நோய் அரைஞ்சி விட்டாங்க. அரைஞ்சி அப்படியே கண்ணம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி 2 கையில் மாற்றி அடிச்சு விட்டாங்க.